தூய்மையை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி நமது மதம், நமது சாஸ்திர நூல்கள் பேசியிருக்கா மாதிரி வேற எதுவுமே பேசல. அதுல இந்த தந்த தாவனம் பிரஷிங்கை பத்தி அவ்வளவு பேசியிருக்கு. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நாளும் காலை சௌச்சம் பண்ணிட்டு ஜலமல விசர்ஜனங்கள் பண்ணிட்டு பிரஷ் பண்ணணும். டூத் பிரஷ் பண்ணணும். எதால பண்ணணும் அப்படின்னா காஷ்டங்கள், அதாவது நீம் ட்ரீ அப்படின்னு சொல்றோமே, வேப்ப மரம், அதனுடைய வேப்பங்குச்சியால தேய்க்கணும். இன்னும் சில மரக்குச்சிகளால தேய்க்கலாம் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த மரக்குச்சிகளால இவன் டூத் பிரஷ் பண்றச்ச இவனுக்கு அந்த ரசங்கள் உள்ள போறது. நல்ல ஒரு ஆரோக்கியம். கால வேலையில விடிய காலத்தால இவன் அப்படி பண்றதுனால அந்த ரசங்கள்லாம் இவனுக்கு உள்ள போச்சுன்னா இவனுக்கு சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் ஏற்படுறது. ஒரு கெமிஸ்ட்ரியே நடக்கிறது உள்ள. நல்ல ஒரு இவனுக்கு எதிர்ப்பு சக்தியானது ஏற்படுறது. தந்தங்களுக்கெல்லாம் ஒரு பல்களுக்கெல்லாம் ஒரு வலிமையானது ஏற்படுறது. இப்ப நாம எங்க போறது? மரத்துக்கு எங்க போறது? காஷ்டத்துக்கு எங்க, அதனுடைய குச்சிக்கு எங்க போறது? சரி அப்படின்லாம் நீங்க யோசிப்பேல். சரி பிரஷ்ஷால பல்லு தேய்ங்கோ. ஆனா இன்னும் சில விதிமுறைகளை சொல்றது. என்ன சொல்றதுன்னா, உக்காந்து பல்லு தேய்க்கணும்னு சொல்றது சாஸ்திரம். யாராவது பண்றோமா? எல்லாரும் எப்படி தேய்க்கிறோம்? கிழக்க பார்க்க உட்காந்து பல்லு தேயின்னு சொல்றது. சரி, நீ கிழக்க பார்க்க வேண்டாம், உட்காந்தாவது தேய்க்கலாமே. எல்லாரும் நின்னுண்டே வாஷ் பேஷன்ல பல்ல தேய்க்கிறோம். அப்படி இல்லாம நம்ம பார்க்கலாம், கிராமங்கள்லாம் பார்த்தா ஒரு சொம்புல ஜலத்தை எடுத்துட்டு போய் வச்சுண்டு உட்காந்து தான் பல்ல தேய்ப்பா. உட்காந்து பல்லு தேயின்னு சொல்றது ஒன்றும் முடியாத காரியம் இல்லை. இன்னொன்னு, இந்த வாஷ்பேஷின் ஜலத்தை நாம் உபயோகப்படுத்துறது, வாஷ்பேஷினை உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பியூரிட்டியை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா வாஷ்பேஷின் அப்படிங்கிறது அதுலேயே ஜலத்தை பிடிச்சி அதுலேயே நாம் துப்புறோம். அப்ப எச்சல் சம்பந்தமாகவே இருக்கு. எச்சல் எப்படி போகும்? வாஷ்பேஷின்கிற ஒரு வழிமுறையே மற்ற தேசத்து நபர்கள் நம்மளுக்கு புகுத்திய ஒரு வழிமுறையாக இருக்கு. அதை கூடிய வரைக்கும் தவிர்த்து பைப்புல ஜலத்தை பிடிச்சி பல்ல தேய்க்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தை நாம் ஏற்படுத்திண்டு நமது வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும் அப்படின்னு நாம் இங்க தெரிவிச்சுக்கிறோம்.